அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறி பிறழ்வு நடத்தைகள். சில மனிதர்கள் சில வேளைகளில் சமூகத்திற்கு விரோதமாக நடந்து கொள்ளும் நடத்தை உடையவர்கள் தான் நெறி பிறழ்வு நடத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்றோம். லிரிஸ் பட் அப்படிங்கிற ஒரு கூற்றுப்படி என்னன்னா, நெறிப்பிறவு குழந்தைகள் என்பவர்கள் வந்து எந்த குற்றங்கள் சட்டத்தினால் தண்டிக்கப்படுமோ அதை செய்யவங்க தான் நெறிப்பிறழ்வு உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெறிப்பிறழ்வு நடத்தைக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன திருட்டுக்கள், அப்புறம் வன்முறை செயல்களில் ஈடுபடுது, போதைப் பொருட்கள் பயன்பாடு, பள்ளியை விட்டு வெளியேறுதல், சமூக விரோத செயல்கள், இதெல்லாம் இதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளாக சொல்லியிருக்காங்க. நெறிப்பிறழ்வு நடத்தைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று மரபு காரணி, உடல் சார்ந்த, மனவளர்ச்சி சார்ந்த மற்றும் நரம்பு சார்ந்த குறைபாடுகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குழந்தைகளின் நெறிப்பிறழ்வுக்கு மரபு ரீதியான காரணமாகும். ரெண்டாவது உடற்கூறு காரணி, உடல் வளர்ச்சி குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்குமானால் அவர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. உடல் உறுப்பு குறைபாடு, முந்தி அல்லது பிந்தி பருவமடைதல் போன்ற காரணிகளால் குமர பருவத்தினரிடையே தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். இதனால் மனவெழுச்சி ஏற்பட்டு சமூக விரோத செயல்களில் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மூன்றாவதாக குடும்ப சூழ்நிலை காரணிகள், குழந்தைகளின் தீய பழக்கங்களை கட்டுப்படுத்த பெற்றோர்கள் தவறி விடுதல், பெற்றோரின் தவறான முன்மாதிரி, அதிகப்படியான கட்டுப்பாடுகள், அதிகப்படியான சுதந்திரம், அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமை, குடும்ப வறுமை போன்றவை நெறிப்பிறழ்வு நடத்தைகள் வளர தூண்டுகிறது. பள்ளி சூழல் காரணி, பள்ளியில் கட்டுப்பாடுகள், தீய நடத்தைகள், ஆசிரியர் கட்டுப்படுத்த தவறிவிடுதல், சக மாணவர்களின் தீய தொடர்பு போன்றவைகளால் நெறிப்பிறழ்வு நடத்தைகள் குறிப்பிட்ட சில மாணவர்களிடையே என்ன செய்யலாம் அப்படின்னா ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்றைய இந்த வகுப்பில் நம்ம என்னென்னா நெறிப்பிறழ்வு நடத்தைனா என்ன, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்த்துருக்குறோம். நன்றி.